안녕하세요 babes, welcome back to our channel Telix FFN. நான் உங்கள் டேலிக்ஸ் பேசுகிறேன்டா. அண்ட் ஓகே, அண்ட் நம்ம ரீசெண்டாக வந்துட்டு ஒரு வீடியோ நேற்று அப்லோட் பண்ணியிருந்தேன்டா. எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்புகிறேன். ஆக்சுவலி நான் போட்ட வீடியோவை 25 minutes 15 minutesக்குள்ளே ஒருத்தவங்களாக பார்க்க ஆரம்பிச்சிங்க. அண்ட் 25 minutesல கிட்டத்தட்ட 4 members பார்த்தீங்கடா. ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் நான் அதிலே காட்டியிருப்பேன் இதுதான் என் ரியல் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுக்கப்புறம் இந்த எஃப்எஃப் ஸ்டோரியில் வந்து நம்மளை வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான்டா. என்ன அப்படின்னா, இப்படி வந்துட்டு வயனுக்கு பேசிவிட்டு அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பாய்ஸுக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானு. அண்ட் திஸ் இஸ் மை பிளான். அண்ட் இன்றைக்கி நம்ம பிடிஎஸோட 11th year anniversary. ஹாப்பி ஆனிவர்சரி டு பிடிஎஸ். ஹாப்பி ஆனிவர்சரி டு பிடிஎஸ். And this is our 11th anniversary armies. And happy anniversary for BTS. And இது நம்ம BTSோட 11-year journey-யை குறிக்குது. And I am so happy. அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் கேட்டுருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் வந்துட்டு use your headphones for better experience டா. அண்ட் இது வந்துட்டு ஒரு ரெக்வஸ்டட் ஒன் ஷாட். அண்ட் நம்ம சேனலில் எப்போவும் வந்துட்டு ஒருத்தவங்க ரெக்வஸ்ட் கேட்பாங்க. அதுதான் அஸ்லன். ஆக்சுவலி அஸ்லன் உனக்காக நான் கொண்டு வந்தேன். பட் என்னால் நீ சொன்ன மாதிரி 7 heroines வச்சனால ட்ரை பண்ண முடியல. பட் ஆனால் வந்துட்டு நம்ம 1 heroine வச்சு 7 boys வந்துட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிளான் போட்டு OT7 ஒன் ஷாட் கொண்டு வந்தேன். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது OT7 ஒன் ஷாட். ஒன் ஷாட்டோட டைட்டில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மை 7 handsome bosses. ஓகேடா. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் கோல்டு இருக்குது. ஸோ குரல் மாறிடுச்சுன்னா அதை வந்துட்டு தவிர்த்துடுங்க. எனக்கு திரும்ப கோல்டு பிடிக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஸோ அதனால் ஓகே. அண்ட் இன்னொன்று வந்துட்டு சொல்லணும், மிஷாயல் நீ வீடியோ பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரியல. உங்களுக்கு கேக்குன்னு சொல்கிறது பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா மிஷால்? கேக் கமெண்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் அஸ்லினோட ரெக்வஸ்டட் ஒன் ஷாட் வந்துட்டோம். அண்ட் என்னால் 7 heroines வச்சு ட்ரை பண்ண முடியாது. பட் 1 heroine வச்சு 7 boys வச்சு கண்டினியூ கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதனால் அப்படி கொண்டு வந்துட்டேன். அண்ட் ஸோ சாரிடா. பட் நெக்ஸ்ட் டைம் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஓகேவா? ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அஸ்லின் நீங்கள் கேட்ட மாதிரியே அண்ட் நம்ம 7 பாய்ஸும் அண்ட் 7 ஹீரோயின்ஸும் வச்சு நான் கன்ஃபார்ம் வீடியோ போடுறேன். அண்ட் அது வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ஒன் ஷாட்டாக போடுறேன். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். பட் எனக்கு இன்றைக்கி இதை போடணுன்னு தோணுச்சு. ஸோ நான் இதை வந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் கன்ஃபார்மாக உங்களுக்காக நான் ஸ்டோரி வந்து ரெடி பண்ணி அண்ட் அந்த ஸ்டோரி எனக்கு எழுதி பழக்கம் கிடையாது. பட் நான் உங்களுக்காகவே ட்ரை பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டோரி ரெடி பண்ணி அண்ட் நான் உங்களுக்காக போடுறேன். ஓகேவா அஸ்லின்? வெயிட் ஃபார் மீ. அண்ட் என்னடா எப்போவுமே டேலிக்ஸ் எஃப்எஃப்பில் நார்மலாக பேசுகிற வாய்ஸ் தானே கேட்கும், இன்றைக்கி என்னடா இப்படி கேட்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி நானே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அண்ட் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அண்ட் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பேசின வாய்ஸ் பிடிச்சிருக்கா இல்லைன்னா இப்போ பேசுகிற வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஆக்சுவலி எனக்கு வந்து ரியல் வாய்ஸில் பேசணும்னு ஆசை. பட் ஆனால் என்னால் பேச முடியல. எப்படின்னா ஒரு சில காரணங்களால் நம்ம இப்படி பேசினோன்னா சப்போஸ் வீடியோஸ் பிடிக்காது அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. ஸோ அதனால் அண்ட் இது 12 o'clock தான் அப்லோட் ஆக போகுது. ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருப்பேன் ஐ எம் அ ஸ்டூடெண்ட். அண்ட் நான் வந்துட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நான் வந்து ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே. அண்ட்
நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னேன். பட் ஆனால் வந்துட்டு கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா காலேஜ் ஸ்டூடெண்ட்டான்னு கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. ஓகேவா? அண்ட் என்னோடய ரியல் நேமும் நான் ரிவீல் பண்ணியிருப்பேன். அண்ட் நிக் நேம் வந்துட்டு நான் இன்னும் ரிவீல் பண்ணல இல்லையா. இது வந்துட்டு எனக்கு என் பெஸ்டி அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எல்லாருமே வந்துட்டு வச்ச நேம். மேக்ஸிமம் பன்னி ரேபிட் சம்திங், ஏன் அப்படின்னு தெரியல. பட் எல்லோரும் பார்க்கும்போது டீத் அப்படி இருக்குது. ஸோ பன்னி அண்ட் ரேபிட் இந்த மாதிரி தான் வைப்பாங்க. பட் உங்களுக்கு என் நேம் வந்துட்டு தெரியணும் அப்படின்னா அண்ட் உண்மையான நேம் வந்துட்டு காவியா தான். பட் நீங்கள் அதை வச்சு கூப்பிடணுன்னு அவசியம் கூட கிடையாதுடா. எனக்கு வந்துட்டு நான் நேம் ரிவீல் பண்ணணுன்னு தான் இருந்தேன். ஸோ நான் ரிவீல் பண்ணிட்டேன். அண்ட் ஓகே, நான் கிட்டத்தட்ட 6 நிமிஷம் பேசிட்டேன். அண்ட் நான் வந்துட்டு ஒரு சின்ன இன்ட்ரோவோட ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஓகே, நம்ம 7 பாய்ஸுமே வந்துட்டு ஒரு கம்பெனியோட பெரிய சிஇஓடா. அண்ட் அந்த கம்பெனி வந்துட்டு கொரியாலேயே வந்துட்டு ரொம்ப பெரிய 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 கம்பெனி. அண்ட் நீங்கள் அதில் வந்துட்டு ரெஸ்யூம் போட்டிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் நடக்கிறது தாண்டா இந்த வீடியோவோட கண்டினியூவேஷன். அண்ட் நம்ம பாய்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஆசை இருக்குடா. 7 பேரும் கல்யாணம் பண்ணால் ஒரே பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும். ஏன்னா நம்ம பாய்ஸ் எல்லாமே பிரதர்ஸு. ஸோ அதனாலடா. ஓகேவா? அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக இப்போது ஸ்டோரிகளை போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜங்குக்கா வந்துட்டு ஹயாங் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு. அண்ட் ஓடி வந்துகிட்டே இருக்கும்போது வந்துட்டு ஜின் வந்துட்டு வராரு. சொல்லுடா ஜங்குக்கா, என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹயாங் அதுவா, அது நம்ம வீ எங்கே இருக்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஜங்கு கேட்டுட்ருக்காரு. ஏன்னா வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு வீட்டோட செல்ல பிள்ளையில கடைக்குட்டி இல்லையா. ஸோ அதனால் அண்ட் இப்போ உங்கள் பக்கம் காமிச்சோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் டியா கூட உட்காந்துட்டு பேசிகிட்ருக்கீங்க. டியா, நம்ம நிறைய திங்ஸ் பார்த்தோம்ல, ஆனால் ஒரு திங்கும் வாங்கலையேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் ஷாப்பிங் போயிருப்பீங்க, ஆனால் அங்கேருந்து வாங்கலை எந்த திங்ஸுமே. அண்ட் நீங்கள் இப்போ டியா பார்த்துட்டு சொல்கிறீங்க, எனக்கு அங்கே பிடிச்ச பன்னி ஹெட்பேண்ட் இருந்துச்சு டியா, எனக்கு அது வாங்கணும் அப்படின்னு சொல்லி அழுகிற மாதிரி போகிறீங்க. அண்ட் டியா வந்துட்டு உங்களை பார்த்துட்டு ஒயின் இல்லை வர பில்டப் கொடுக்காத, உனக்கு அது வேணும்னா சொல்லு, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு வந்துட்டு டியா சொல்கிறாங்க. அண்ட் நீங்கள் போயிட்டு அது வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு ஒரு சைல்டிஷ் கேரக்டர். அதனால் நீங்கள் போட்ட கம்பெனியோட ரெஸ்யூம் வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு மெசேஜ் வந்தோடனே நீங்கள் குதின்னு குதிக்கிறீங்க. யார் கம்பெனி? நம்ம வந்துட்டு 7 பாய்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கம்பெனி தான். அண்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் டே அப்படின்றதுனால நீங்கள் தம்ப்நெயிலில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ட்ரெஸ் போட்டுட்டு தான் இன்டர்வியூக்கு போகிறீங்கடா. ஓகேவா? அதுலேயே வந்துட்டு இதே தான் போட்டு போகிறீங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஒரு குட்டி குழந்த மாதிரி தாவிக்கிட்டே போகிறீங்க உங்கள் ஃப்ரெண்ட் டியா கூட. ஏன்னா டியாவும் அதே கம்பெனி தான். ஸோ அதனால் தாவிக்கிட்டே போயிட்டோம். ஒருத்தவங்க மேலே இடிச்சிடுறீங்கடா. அது யார் அப்படின்னா நம்ம ஜேகே இப்போ வந்துட்டு வீட்டில் இருந்த மாதிரிலாம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக வந்து சரி காண்டாய் டபுள் பனியாக மாறி உங்களை நீ யார், இதுக்கு என் கம்பெனியில் வந்து என்னையே போட்டு இடிக்கிற, ஏன் இப்படி பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லி கத்துறாரு. நீங்கள் வந்துட்டு ஒரே ஒரு சாரி கேட்குறீங்க. அது ஐம் ஸோ சாரி, நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சொன்ன உடனே நம்ம ஜேகே இப்போ நான் இனிமேல் ஒன்று பார்க்கவே மாட்டேன் போ அப்படின்னு சொல்லி துரத்தி அடிக்கிறாரு. ஏன்னா வந்துட்டு ஜேகேக்கு உங்களுக்கும் சேம் ஏஜ் தான் கிட்டத்தட்ட. ஸோ அதனால் துரத்தி அடிச்சிட்டோன்னே அண்ட் நீங்கள்லாம் வந்துட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்லாம் வந்துட்டு இன்டர்வியூ ஹாலுக்கு வந்துட்டீங்க.
அண்ட் அங்கே நம்ம ஜிந்தா உட்காந்துட்ருக்காரு. அண்ட் தென் நம்ம 7 பாய்ஸ், அதாவது நம்ம மீதி 6 பாய்ஸ் வந்துட்டு உட்காடுறாங்க. எல்லோரும் உள்ளே கூப்பிட்றாங்க அவங்கள. நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க, அது ஜேக்கின்னு பார்த்தோன்னே உங்களுக்கு நடுங்குது. ஓ சாரி பாஸ், நான் காலையில் உங்களை தான் எந்திரிச்சேன்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் சாரி கேட்குறீங்க. ஜேக்கி அதை உடனே பார்த்துட்டு இருக்கட்டும் ஓவராக பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. அண்ட் வந்துட்டு நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மை நேம் இஸ் வயன் அண்ட் நான் வந்துட்டு இந்த கம்பெனியில் ஒரு இன்டர்னை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா 7 பாய்ஸும் உங்களே திருச்சுன்னு பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா நீங்கள் செம்ம க்யூட்டாக இருக்கீங்க. அண்ட் உங்களோட ஸ்கின் வேறு சரியான ஒரு மில்கி ஸ்கின் கலர். அண்ட் அது வந்துட்டு மில்க் மாதிரி இருக்குது. அண்ட் இதெல்லாம் பாய்ஸ் நோட் பண்ணுறாங்க. பிரியங்கா என்னடா அது, நம்ம ஸ்கின் மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஸ்கின் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. அண்ட் நம்ம பாய்ஸ் எல்லாருமே அதை தான் யோசிக்கிறாங்க, என்ன இது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம பாய்ஸில் பார்த்தா அவங்க வந்துட்டு உடனே வந்துட்டு சொல்கிறாரா, ஓ நீ வந்துட்டு வயன் கரெக்டா, மிஸ் வயன், அண்ட் நீங்கள் வந்துட்டு லீ இண்டஸ்ட்ரியோட ஒரே பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் ஷாக் ஆகுறீங்க. என்னதுடா இது லீ இண்டஸ்ட்ரியா, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் நார்மலான ஒரு லீ ஃபேமிலி அண்ட் லீ ஒயன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. சொன்ன உடனே கிம் தேவங்க தான் நம்ம வந்துட்டு சிரிக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு போய் வெளியே உட்காருன்னு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. உங்களை பார்த்து எல்லாத்தையுமே சொல்லியிருப்பீங்க. ஸோ பாய்ஸ் பார்த்து சிரிக்கிறாங்க, இந்த பொண்ணை தாண்டா கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து அட் அ டைமில் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க அம்மா அப்பா நோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்டர்வியூக்கு வர ஏதாவது ஒரு பொண்ணு இவனுங்களுக்கு பிடிச்சிடாதா அப்படின்ற மாதிரி தான் இருந்திருப்பாங்க. ஸோ 7 பேருக்கும் ஒரே பொண்ணையாக பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது அவங்க அப்பா உடனே வந்துட்டு நம்ம பாய்ஸோட அப்பா வந்துட்டு உடனே வந்துட்டு நெல்ல அவனுங்களுக்கு தான் ஒரே பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை அப்படின்னு கேட்கும்போது அது இல்லைங்க, பட் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது வாயை மூடு, அவங்க எதாவது பண்ணிட்டு போகிறானுங்க, கண்டுக்காத இப்போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் வந்துட்டு இப்போ உங்கள் சைட் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள்லாம் வீட்டுக்கெலாம் வந்துடுறீங்கடா, செலக்ட் ஆகலையான்னு தெரில. பட் ஆனால் வந்துட்டு இப்போ திரும்ப வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு செலக்டட் அப்படின்னு சொல்லி இமெயில் வந்தோடனே அதுதான் சந்தோஷத்தில் குதிக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டை பார்த்தா நாட் செலக்டட் அப்படின்னு சொல்லி வந்துடுதுடா, என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்கீங்க நீங்கள் யார் பிளாக்கில் செலக்ட் ஆகிருப்பீங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பாய்ஸ் 7 பேரும் ஒரு பிரான்ச் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பிளாக்கில் போய் ஜாயின் அடிச்சிருப்பீங்க. ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட் 7 பேர் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட் வந்துட்டு நம்ம பாய்ஸில் வந்துட்டு நம்ம 7 பேருமே வந்துட்டு ஃபேஷன் டிசைனிங் வச்சுருப்பாங்க. அண்ட் தென் வந்துட்டு நெக்லஸ் டிசைனிங் வச்சுருப்பாங்க, பர்ஃப்யூம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட் வந்து பர்ஃப்யூமுக்கு செலக்ட் ஆகிருப்பாங்க, அண்ட் நீங்கள் வந்துட்டு ஃபேஷன் டிசைனிங் போட்டிருப்பீங்க. ஸோ வந்து நீங்கள் அதில் செலக்ட் பண்ணுவீங்க, அவங்க ஃப்ரெண்ட் இதில் செலக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ 2 பேரும் வேறு பிளாக் அப்படின்னு தெரிஞ்சோடனே சேட் ஆகிடுறீங்க. பட் உங்களுக்கு ஃப்ரெண்டு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் நம்பிக்கையோடு வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து கம்பெனி போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாட்டி மட்டும்தான்டா இருக்காங்க. ஸோ அவங்க மட்டும்தான் உங்களை வந்து பார்த்துக்கிறாங்க, ஓகேவா? அண்ட் அவங்க கூட தான் நீங்கள் இருக்கீங்க, ஓகே? அண்ட் இப்போ வந்துட்டு உங்கள் பாட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா அண்ட் ஆக்சுவலி வந்துட்டு இந்த வாய்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் இடையில பேசுகிறேன்டா, ஐம் ஸோ சாரி. ஏன்னா வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு பக்கத்து வீட்டில் வந்து சவுண்ட் கேட்குதுடா. ஸோ அதனால் அண்ட் தென் வந்துட்டு நம்மளோட ஒரு 28 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. அண்ட் அதே மாதிரி அது வந்துட்டு 2 சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 30 மாறணும். அண்ட் அதுக்கப்புறம் 50 அபோவ் வரணும்டா, எனக்கு அது ஆசையாக இருக்குது. ஸோ நான் வந்துட்டு 50 அபோவ் வந்தால் தான் என்னால் லைவ் வர முடியும். ஸோ அதான் யோசிக்கிறேன், ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வெயிட் ஃபார் மீ.
என் இடையில் பேசினதுக்கு சாரிடா. ஓகே, வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாம். அண்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் உங்கள் பேட்சில் இருக்கீங்க. அண்ட் இப்போ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் வந்துட்டு பாய் வாயன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் பாய் டியா, ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்கிறீங்க. நானும் ஐயன் வி மிஸ் யூ போத் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு உங்களோட க்யூட்டான சைன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 2 பேரும் கை கொண்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு மேலே ஹெட்டுக்கு மேலே ஹார்ட் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி டபுள் ஹெட்ஸ் ஹார்ட் வச்சுட்டு 2 பேரும் வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. அண்ட் தென் இது உங்களோட க்யூட்டான ஃப்ரெண்ட்ஷிப் சைன் தான். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் 2 பேரும் வந்துட்டு பிரியறதுல ரொம்ப கஷ்டப்படுறீங்க. பட் ஆனால் 2 பேருமே சொல்லிக்கிறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க ஃபர்ஸ்ட், வயனாகிய நான் எப்போவுமே டியா என் பெஸ்ட் ஃப்ரெண்டை மிஸ் பண்ணவே மாட்டேன், அவள் கூட நான் கனெக்ட்லேயே தான் இருப்பேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் ப்ராமிஸை. அண்ட் இப்போ இந்த பக்கம் பார்த்தோன்னா டியா ஆகிய நான் வயன், அதாவது என் ஃப்ரெண்ட், அவளை என்றைக்கு விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அண்ட் தென் வந்துட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா உங்கள் சைடு நீங்கள் போகிறீங்க. அண்ட் டியா சைடு டியா போகிறாங்க. அண்ட் தென் 2 பேட்ச்க்கும் நீங்கள் போகிறீங்க. போன பேருக்கு பார்த்தா உங்கள் கூட வந்துட்டு ரியா அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு டியா சைட் பார்த்தோன்னா டியாவுக்கு வந்து ரியா அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கிறாங்க. உங்கள் சைடு பார்த்தோம் அப்படின்னா உங்கள் சைடு வந்துட்டு கிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கிறாங்க. அண்ட் 2 பேருமே சரியான ஜெல்லுங்க, செம்மையாக வந்துட்டு நல்லா வந்துட்டு பேச ஆரம்பிச்சுடுறீங்க. நீங்கள் கிட்டி கூடயும் அண்ட் டியா வந்து ரியா கூடயும் இப்படியே வந்துட்டு பேசி செம்மையாக வந்துட்டு நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இதே மாதிரி தான் இருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு இப்படியே தான் வந்துட்டு உங்களோட ஆஃபீஸ் டேஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. பட் இப்போ இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாய்ஸ் 7 பேர் வந்துட்டு அவங்க வீட்டில் வந்துட்டு எங்களுக்கு இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நாங்கள் எல்லாம் கல்யாணமே பண்ணிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பாய்ஸ் 7 பேர் சொல்லிகிட்ருப்பாங்கடா. அண்ட் இதை வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் பார்த்துட்டு நம்ம பாய்ஸ் கிட்ட வந்துட்டு பேசியிருப்பாங்க. அண்ட் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரே பாட்டி தான் இருக்காங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அண்ட் உங்களை பற்றி தான் ஃபுல்லி பேசியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம 7 பாய்ஸுமே வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துடுறாங்கடா. உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் பாட்டிக்கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு ஒயனை வந்துட்டு கட்டி கொடுங்க, 7 பசங்களுக்கும் கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் பாட்டிக்கிட்ட வந்துட்டு நம்ம பாய்ஸ் 7 பேரோட அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க. அண்ட் உங்கள் பாட்டியும் வந்துட்டு கஷ்ட காலம் இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கும் வயசு போய்கிட்டே இருக்குது, அவங்களும் உயிரோடு இருப்பாங்களா இல்லையானே தெரியாது, எப்போ போவாங்கன்னு இதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு நான் ஒயன்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அண்ட் இப்போ வந்துட்டு உங்கள் பாட்டி உங்கள்கிட்ட வந்துட்டு கேட்குறாங்க, இது மாதிரி 7 பசங்களையும் கல்யாணம் பண்ணிக்குவேன், 7 பேர் ரொம்ப நல்ல பசங்க அப்படின்னு வந்து உங்கள் பாட்டி சொல்லிகிட்டு இருக்கும்போது நீங்கள் என்னது 7 பேரா பாட்டி, நீ என்ன பேசிகிட்ருக்க, நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா, எவ்வளோ பெரிய கம்பெனியில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறேன், அண்ட் தென் வந்துட்டு 7 பசங்களை கல்யாணம் பண்ணிக்கணுமா, நீ ஒருத்தனை சொன்னாலே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேனே அப்படின்னு வந்துட்டு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. ஆனால் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா உண்மையிலே நம்ம 7 பாய்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ நீங்கள் 7 பாய்ஸையும் அடிக்கடி உட்காந்து சைட் அடிப்பீங்க ஒருத்தனா, அதாவது ஒருத்தவங்களா. எப்படி மீன்ஸ் ஆரம் ஒரு வாட்டி, ஜின்னு ஒரு வாட்டி, ஜேஹோப் ஒரு வாட்டி, சுகா ஒரு வாட்டி, வி ஒரு வாட்டி, ஜிமின் ஒரு வாட்டி, ஜங்குக்கு ஒரு வாட்டி சைட் வச்சுட்ருப்பீங்க. ஸோ அது வந்துட்டு உங்களோட டெய்லி ருட்டீனாகவே மாறிடுச்சு. அந்தளவுக்கு வந்து நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ வந்துட்டு நோட் விடுவீங்க. அண்ட் நீங்கள் வந்துட்டு ஃபோட்டோ பாட்டி அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஸோ உங்கள் பாட்டி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க, பாட்டி இது என் பாஸு அப்படின்னு சொல்லும்போது என்னது ஒயன் அப்படின்னு சொல்லி உங்கள் பாட்டி கேட்டுட்ருக்காங்க. அவ்வளோதான், நீங்கள் என் பாய்ஸஸ்லாம் கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டுருக்கீங்க. இப்போ வந்து நம்ம 7 பாய்ஸும் என்ன ஒயன் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், உங்களுக்கு வந்துட்டு ஷாக்கு. பாஸ் நீங்களா,
ஹே நோ பாஸ் அப்படின்னு வந்துட்டு எல்லாம் வந்துட்டு வாயை மூடிட்டு என்ன சொல்கிற வரோன்னு புரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. நம்ம பாயை பார்த்து நீங்கள் ஷாக் ஆகிறீங்க. உங்கள் பாட்டி நீ கல்யாணம் பண்ணிக்கல நான் இப்போயே செத்துருவேண்டி அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது உங்கள் பாட்டிக்கு வேறு லைட்டாக ஹார்ட் பேஷண்ட்டாக நீங்கள் வந்துட்டு ஹார்ட் பேஷண்ட்டுன்றதுனாலே வந்துட்டு உங்கள் பாட்டி என்ன சொன்னாலும் செய்வீங்க. ஸோ பாட்டி வந்துட்டு உடனே ஒத்துக்கிறீங்க நீங்கள் 7 பாய்ஸும் கல்யாணம் பண்ணிக்க. அதுவும் இல்லாமல் நம்ம பாய்ஸு தான் நீங்கள் நல்லாவே சைட் அடிப்பீங்களா. ஸோ உங்களுக்கு தான் நம்ம பாய்ஸ்லாம் பிடிக்குமே. ஸோ வந்துட்டு இன்னும் 1 வீக்கில் வந்துட்டு கல்யாணம்ப்பா அப்படின்னு வந்து சொல்கிறானுங்க. ஸோ வந்துட்டு அவங்க வீட்லேயும் ஓகே உங்கள் வீட்லேயும் ஓகே. அந்த வந்துட்டு இப்படியே வந்துட்டு ஒரு 1 வீக் க்ராஸ் ஆகுது. நிறைய ஷாப்பிங் டீயாக கூட அங்கே அவுட்டிங் இங்கே அவுட்டிங் ஒருத்தவங்க கூடயும் அந்த 7 நாளில் வந்துட்டு டியா கூட மட்டும் நீங்கள் அவுட்டிங் போயிருக்க மாட்டீங்க. நம்ம பாய்ஸ் கூட டேட்டிங்கும் போயிருப்பீங்க. அட் த சேம் டைம் அந்த 1 வீக் 7 பேர் கூட 7 நாள், அதாவது ஒருத்தவங்களும் ஒரு நாள் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கூப்பிட்டு போயிருப்பீங்க. ஸோ நீங்கள் இல்லை அவங்களே உங்களை கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஸோ இப்படியே வந்துட்டு மேரேஜ் டேட்டு வருது. ஃபைனலி இப்போ பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் பாய்ஸுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அண்ட் நம்ம பாய்ஸ் 7 பேரும் ஃபாஸ்டர் கிட்ட நின்றுட்டுருக்காங்க சர்ச்சில். அண்ட் நீங்கள் நடந்து வரீங்க, உங்கள் பாட்டி அதை பார்க்குறாங்க. அண்ட் நீங்கள் ஒரு க்யூட்டான வந்துட்டு செம்ம அழகாக வந்து ரெடியாக இருப்பீங்க. அண்ட் உங்களை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருப்பீங்க. ஸோ நம்ம 7 பாய்ஸும் ஸ்டன்னாக நிற்கிறாங்க. அண்ட் தென் வந்துட்டு எல்லோரும் ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு ஒருத்தவங்க ஒரு மாதிரி கிஸ் பண்ணிட்டு அண்ட் இதோட அந்த மேரேஜ் முடிஞ்சிச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாரு பாஸ்டர். அண்ட் தென் நீங்கள் வந்து பொக்கையெல்லாம் தூக்கி போட்டு என்ஜாய்லாம் பண்ணுவீங்க. அண்ட் தென் இந்த 1 ஷாட்டும் முடியுது. ஹாப்பி என்டிங். இன்றைக்கி நம்ம பிடிஎஸோட ஆனிவர்சரிடா. அண்ட் இது 11th year anniversary. And happy anniversary for BTS and our armies da. And thank you for watching. Bye. Stay tuned. You're watching Derek Safa. Vanya. Bye. Sarangi babes. Tata. Love you all babes. And இன்னொரு திங் என்ன அப்படின்னா இந்த 1 ஷாட் இவ்வளோ தான். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பேப்ஸ், எனக்கு தெரியல. அண்ட் இன்னொரு செகண்ட் ஹாப்பி ஆனிவர்சரி BTS. Tata. Love you all babes.